செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை முதல் செப்டம்பர் 14 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குடும்பஸ்தானத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், தெய்வ காரியங்கள் நடக்கும். தெய்வ காரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள், சுபகாரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். சுப செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள், அவர்களும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். பரஸ்பரம் நட்பு ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறார்கள். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை யோகத்தை அடைவார்கள். சந்தோஷத்தை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருப்பதனால் இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி சிறிது பேசாமல் இருப்பதே நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமடைந்து கேதுடன் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்குது. ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. மனைவிக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் நலம் பெறுவார்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல உறவுகள் இருக்கும். பிரச்சனைகள் தீரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே தொழிலாதிபதியான சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே உங்களுக்கு அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், சிரமங்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதற்கு லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய தொழில் ரகசியத்தை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. வெளியில் எந்த ரகசியத்தை சொல்கிறீர்களோ அது நடக்காமல் போய்விடும். ஆகவே ரகசியத்தை காப்பது உங்கள் தொழிலுக்கு மிக முக்கியமானது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது தொழில் அலைச்சல் காரணமாக உங்களுக்கு சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானத்தை நிச்சயமாக நீங்கள் பெற்று விடுவீர்கள். இந்த வாரம் மேஷராசிலே பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசிலே பிறந்து அசுனிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தாலும் அவர் வக்கரம் பெற்றிருக்கிறார். அவரே திருஷ்டியை ஏற்படுத்த இருக்கிறார். ஆகவே திருஷ்டி அதிகமாக இருப்பதனால் சிரமங்கள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக திருஷ்டிகள் விலகும். மேலும் 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சிறு சிறு தடைகள் ஏற்படும். அந்த தடைகள் விலகுவதற்காக வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மேஷராசியை பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுடன் சேர்ந்து நீச்சமடைந்திருக்கிறார். ஆகவே குழந்தைகள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். குருவுடைய பார்வை ஓரளவு சரியாக அமைந்துவிடும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு இந்த வாரம் ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. புதிய வாகனங்கள் வாங்கலாம், ஆனால் பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது. பழைய வாகனங்கள் வாங்கினால் உடனடியாக பழுதடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன் புதன் புத ஆதி யோகத்தை தருகிறார்கள். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பது இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது. பேசினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சகோதர வழியில் பகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே சகோதரர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே சனிபகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். தொழில்துறையிலே மிகுந்த அலைச்சல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். 10ஆம் இடத்துல சனிபகவான் வக்கரம் பெற்றிருப்பது எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் அதற்குரிய வருமானம் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படும். ஆகவே இந்த வாரம் வருமானம் குறைந்திருந்தாலும் தொடர்ந்து உழைப்பை நீங்கள் நல்குங்கள். அதன்படி உழைத்தால் நிச்சயமாக எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. சில காலம் சிரமங்கள் இருந்தாலும் கார்த்திகை முதல் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் தொழில் விருத்தியும் தர இருக்கிறார். ஆகவே
உழைப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதற்குரிய ஊதியம் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதன் மூலமாக எல்லா வகையிலும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியில பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை, முன்னேற்றத்தையும், சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்திலே சனிபகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் தொழில்துறையிலே சுமைகள் அதிகமாகும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சனுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்வதற்காக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் எல்லா வகையான நன்மைகளையும் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரியனுடன் இருக்கிறார். புத ஆதித்ய யோகத்தை பெறுகிறார். ஆகவே இந்த வாரம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நன்கு உபயோகித்து காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு சனியுடைய பார்வைக்கு திருஷ்டியும் கொஞ்சம் கலந்தே இருக்கிறது. சிறிது மனக்குழப்பங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மனக்குழப்பத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் தீவிரமாக ஆலோசித்து முடிவெடுங்கள், நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் 3ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும், உடல் உஷ்ணமடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேதும் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் நலம் பெறுவார்கள். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்களுடைய ஆரோக்கியம் எதிர்பார்த்தபடி நன்றாகவே அமைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனிபகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விட்டு கொடுத்து பேசினால் பெரிய பிரச்சனைகள் வராது. ஆகவே கருத்து வேற்றுமையில் இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. 9ஆம் இடத்தில் சனி வக்கரம் பெற்றிருப்பது உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் மூலமாகவும் சிறு பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுபகவான் இருப்பது தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளி கம்பெனிகளில் வேறு கம்பெனியில் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற கம்பெனியை விட்டு வெளியே வராமல் இருப்பது தான் நல்லது. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக வெளிநாடு சென்று விட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் குருபகவான் இருப்பது தொழில் விருத்திக்காக, மேலும் மனைவியின் ஆரோக்கியத்திற்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகமாகவே இருக்கும். ஆகவே இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாகவே அமைந்திருக்கிறது. சிறிது எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் இந்த ராசியிலே பிறந்தவர்கள் எல்லா விதமான சிறப்புகளையும் அடைந்து நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையில பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். புனர்பூச 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். மேலும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அதை தீர்வதற்காக இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக சிரமங்கள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு வைத்து விட்டு வரலாம். அதன் மூலமாக தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆக இந்த 2 வழிபாட்டின் மூலமாக மிதுன ராசி பெண்கள் இந்த வழிபாடு செய்தால் நிச்சயமாக நலம் பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனிபகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதலில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 2வது 3வது முயற்சியில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆகவே தொடர்ந்து காரியங்களுக்கு முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் லாபஸ்தானத்தில் குரு இருப்பது தெய்வ பலம் இருக்கிறது. தெய்வ பலத்தினால் காரிய சாதனை நீங்கள் செய்து கொள்ளலாம்.
உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருப்பது இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். சூரியன் புதன் புது அத்தியோகம் உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் அமைந்திருப்பது நல்லது. குடும்பத்திலும் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். சிறு சிறு தடைகள் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சிகள் செய்தால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிரனும் கேதும் இருப்பது இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இளைய சகோதரன் 2 சக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் இரவு நேரங்கள் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்துவது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவிக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அடிக்கடி சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு வரலாம். ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் வராது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ பலத்தினால் எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது நினைத்த காரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தடைகள் ஓரளவு நிவர்த்தியாகும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது குழந்தைகளுக்காக சுப செலவுகள் நடக்கும். குழந்தைகளுடைய கல்விக்காகவோ அல்லது சுப காரியங்களுக்காக செலவுகள் நடக்கும். அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து இந்த வாரம் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரமாக என்ன 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு போதுமானது. மற்றபடி இளைய சகோதரனுக்கு இருக்கின்ற உபாதைகள் போவதற்காக வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு நீங்கள் நெய் விளக்கு வைத்து விட்டு வரலாம். அடுத்து கடகராசி இந்த வாரம் நல்லவர்கள் கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். பூசத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். ஆயில்யத்திலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரத்திலே நீங்கள் நான் சொன்ன பரிகாரம் செய்துவிட்டாலே உங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். 7ஆம் இடத்துல சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசியிலே சூரியன் புதன் இருப்பது நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசித்து காரியத்தை செய்வீர்கள். அது நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது. சுக்கிரன் நீச்சமடைந்து கேதுவுடன் இருக்கிறார். மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இருந்தாலும் குருடைய பார்வை சுக்கிரனுக்கு இருப்பதனால் பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. கருத்து வேற்றுமைகளை தவிர வேற எந்த பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது இந்த வாரம் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். விட்டு கொடுத்து பேசி நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம். 8ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது இந்த வாரத்திலே பிரயாணங்கள் செய்யும் போது சிறிது எச்சரிக்கை தேவை. பிரயாணத்தில் சிறு தீங்குகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். புதிய தொழில் முயற்சிகள் செய்யும் போது சிறிது செலவினங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் எதிர்காலத்தில் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு அல்லது கம்பெனி மாற்றம் அல்லது வேறு இடங்களுக்கு மாற்றல் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீட்டு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். அது அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் சனியுடைய பார்வை திருஷ்டி பார்வையாக இருப்பதனால் உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லக்கூடாது. அவ்வாறு சொன்னால் அந்த காரியங்கள் நடப்பதில் தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த காரியம் முடிந்த பிறகு வெளியில் சொல்லலாம். முடிவதற்கு முன்பாக வெளியில் சொல்வதை மட்டுமே தவிர்க்க வேண்டும். அடுத்து சிம்மராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்த மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் நன்மைகளை அடைய வேண்டும் என்பதற்காகவும் கருத்து வேற்றுமைகள் மறைய வேண்டும் என்பதற்காகவும் சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவுகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக, மேலும் உத்தியோகஸ்தல் இருப்பவர்கள் நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக, தடைகள் நீங்குவதற்காக வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து
கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருக்கிறார். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். தொழில் விஷயமாகவும் உங்களுடைய தேவைக்காகவும் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். உங்கள் ராசியிலே சுக்கிரன் கேது இருப்பது உங்களுக்கு சிறு அளவில் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். ஆனால் குருடைய பார்வை பிரச்சனைகள் பெரிய அளவில் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதனால் 2 சக்கர 4 சக்கர வாகனங்களில் செல்லும் போது சிட்டி லிமிட் தாண்டி வேகமாக செல்வதை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். பழைய பாக்கிகள் வசூலானால் அதை நீங்கள் மேலும் மேலும் தொழிலில் போடுவதை விட உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு உபயோகப்படுத்திக் கொள்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுபான் இருப்பது உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். மனைவியால் அனுகூலம் கிடைக்கும். மனைவி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். மனைவியால் நல்ல பாக்கியத்தை பெறுவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். அதற்குரிய முகாந்திரங்கள் இந்த வாரம் தெரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்கான பரிகாரங்கள் செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படியும் இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக, அதாவது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக சித்திரை மாதத்திற்குள் திருமணம் நிச்சயமாக இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். ஆக தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். எந்த காரியமும் 1க்கு 2 முறை செய்ய வேண்டியிருக்கும். இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பது விரயங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதாவது செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். தாயின் ஆரோக்கியமும் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். என்றால் குருவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது தாய் தந்தையோட ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. அவருடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். அடுத்து கன்னிராசியில பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். கன்னிராசியில பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னிராசியில் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசியிலே சுக்கிரன் நீச்சமடைந்து கேதுடன் இருக்கிறார். எல்லா காரியமும் சிறிது தாமதப்பட்டு நடக்கும். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக கன்னிராசியில பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் நீச்சமடைந்து இருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் செலவினங்கள் அதிகமாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனிவான் வக்கரம் பெற்றிருப்பது குழந்தைகள் காரணமாகவும் குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் செலவினங்கள் ஆகும். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. 5ஆம் இடத்துல சனிபான் வக்கரம் பெற்றிருப்பதால் இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது. அவ்வாறு பேசினால் அது கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அல்லது பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் வசூலானாலும் அதற்குரிய செலவினங்கள் அதற்கு முன்பாகவே காத்திருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் இந்த வாரம் கிடைக்கும். வருமானத்திற்கான செலவினங்களும் இந்த வாரம் நடக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குருவான் இருப்பது வயிறு உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருந்து. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். மனைவியால் நல்ல யோகம் பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. மனைவியின் மூலமாக நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெறுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். லாபஸ்தானத்திலே சூரியன் புதன் இருப்பது இந்த வாரத்திலே தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. திருக்கோயில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வ அருளினால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக நிவர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த வாரம் துளாராசிலே பிறந்த நல்ல நாட்கள். துளாராசிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி.
அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அடுத்து 8ஆம் இடத்துல குருபான் இருப்பது பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திலும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் காரமான பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதற்கெல்லாம் பரிகாரமாக இந்த வாரம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டு 2 தீப வழிபாட்டின் மூலமாக துளாராசியில் பிறந்தவர்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சிவன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். வளர்ச்சி எவ்வளவு இருந்தாலும் அதற்குரிய அலைச்சலும் இருக்கும். உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. மேலும் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். சுபகாரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். 4ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு ஒரு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. தாய்க்கு உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து குரு உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பெருவாழ்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையவே இருக்கிறது. தெய்வ பலத்தினால் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வீர்கள். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது உங்களுக்கு இரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சூரியன் புதன் புத ஆத்தி யோகத்தை தருகிறார்கள். ஆக தொழில்துறையிலே நீங்கள் நிறைய யோசித்து அலைந்து திருந்து நல்ல லாபத்தை சம்பாதித்து விடுவீர்கள். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது இருப்பது மனைவியால் தன லாபம் இருக்குது. மனைவியின் ஆரோக்கியத்திலிருந்து குறைபாடுகள் நீங்கும். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறார்கள். இந்த வாரம் விருச்சிக ராசியிலே பிறந்தும் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், விருச்சிக ராசியில பிறந்தவருக்கு 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கிறார். ஆகவே மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படிக்க வேண்டும். இல்லாவிட்டால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற முடியாது. நல்ல கல்லூரிகளும் இடம் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையிலும் அல்லது உங்களுடைய தேவைக்காகவும் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக விருச்சிக ராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள், சில நேரம் தைரியம் குறைந்து இருப்பீர்கள். ஆனால் தைரியமாக காரியத்தை செயலாற்றுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் போட்டி மிக பலமாகவே இருக்கும். ஆனால் போட்டியில் வெல்லக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தொழில்துறையில அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. போட்டி எதுவாக இருந்தாலும் சிறிது முயற்சி செய்தால் நிச்சயமாக அதில் வெற்றி பெற்று விடுவீர்கள். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏற்படுத்தாது. 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் புத ஆத்தி யோகத்தை தருகிறார்கள். ஆகவே இந்த வாரம் தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் கடன் வாங்கி தொழிலில் போடுவதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு நிறைய சரக்குகளை கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். இவ்வாறு தவிர்ப்பதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இந்த வாரம்
தனுசு ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியில பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாள். உத்திராடம் உணாபாத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தனுசு ராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது ஓரளவு நன்மையே, பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் 6ஆம் இடத்துல குருவான் இருப்பது பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் வயிறு உபதிரவங்கள் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வெளியிடங்களில் சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த தோஷத்தின் பரிகாரத்தின் காரணமாக, தோஷ பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு இந்த வாரத்திலே சென்று விட்டு வருவது நல்லது. அதன் மூலமாக எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைத்து பல விதத்திலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அதில் வெற்றியும் பெறுவீர்கள். அதே சமயத்தில் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. 2ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் தொழில்துறையிலே தொழில் செய்யும் இடத்துல மற்றவருடன் பேசுவதை தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களிடம் பேசும்போது சிறிது விட்டு கொடுத்து பேசினால் காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும். 3ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல குருபான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தெய்வ பலத்தினால் காரியங்கள் கைகூடும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது தந்தைக்கும் உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல உறவுகள் ஏற்பட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்திலே சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுடன் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்குது. ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி அவர்கள் நலம் பெறுவார்கள். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதனால் தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் எவ்வளவு இருந்தாலும் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் எளிதாக பெற முடியும். இவ்வாரம் மகர ராசியில் நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரம் மகர ராசி பலன்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் 2ஆம் இடத்துல சனிவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே சிறிது டஸ்ட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் அதிகமான குப்பைகள் உள்ள இடத்துல செல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடாமல் இருக்க வேண்டும். இந்த இரண்டிற்கும் பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு பகல் நேரத்தில் நெய் விளக்கு வைத்து வில்வ இளநாள் அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகர ராசி இருப்பவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். பிடிவாதமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். கோபமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கோபத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது பூமி விஷயமாக லாபகரமான சூழ்நிலை உருவாகும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். புது வாகனங்கள் வாங்கலாம். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற முடியும். செலவினங்கள் இருந்தாலும் புதிய செலவுகள் நல்ல செலவாகவே இருக்கும். 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை இருக்கும்.
பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி பரஸ்பரம் நட்பு ஏற்பட்டு சந்தோஷத்தை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுடன் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்குது. ஆகவே இந்த வாரம் பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய பிரயாணமாகவே அமையும். பிரயாணங்கள் இந்த தீங்குகள் மறைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் எதிர்பார்த்த நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். கும்பராசியில் பிறந்து இந்த வாரம் நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்களுக்கு 7.5 சனியிலே ஜென்மசனியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்மசனி இருப்பதனால் வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இருந்தாலும் வேலைப்பளு எவ்வளவு இருந்தாலும் அதற்குரிய ஈடாக அதற்குரிய வருமானம் உங்களுக்கு எதிர்ப்பு காலத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேலைப்பளு அதிகமாவதை சிறிது குறைப்பதற்காக சனி பகவானை வேண்டிக் கொள்வது நல்லது. ஆகவே சனி பகவானுக்கு சனிக்கிழமை என்று நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபமும் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே கும்பராசியில் இந்த வாரம் முழுமைக்கும் ஓரளவு நன்மைகளை அடைந்து பிரச்சனைகள் இல்லாமல் பெருவாழ்வு பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மீனராசி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை கோபத்தை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. சந்தோஷம் நன்றாகவே அமைந்திருக்கிறார். இந்த வாரம் இளைய மூத்த சகோதரருக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களால் எந்த பிரச்சனையும் இந்த வாரம் ஏற்படுத்தாது. இந்த வாரம் மீனராசியில் பிறந்த சந்திராஷ்டகம் இருக்கு. மீனராசியில் பிறந்த செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி முதல் செப்டம்பர் 9 திங்கட்கிழமை பகல் 11:28 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 7 சனிக்கிழமை, செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் மிக அதிகமான சந்திராஷ்டக தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்தால் நிச்சய வெற்றியை நீங்கள் பெற முடியும். இந்த வாரம் உங்கள் ராசிலேயே ராகுபான் இருப்பது உங்களுக்கு ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். 6ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரனும் கேதுவும் இருப்பது கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகள் நீங்கி இருவரும் ஒற்றுமையை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது லாபம் இருக்கும், அதற்குரிய விரயங்களும் இருக்கும். விரயம் லாபம் சமமாகவே இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் பெரிதாக மீதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். இந்த வாரம் பூரட்டாதி 4ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். ரேவதியில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.